ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 29th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், அதானி என்டர்பிரைஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எல்டிஎம் என்ட்ரி, பஜாஜ் ஆட்டோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஐஸ், டிஐஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் க்ரூடு, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 31 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாலுக்கு அப்புறமா நிஃப்டி வந்து கொஞ்சமாக பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகிருக்குது. இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 29 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் காட்டுது. ஸோ 22,000 மார்க்கெட் வந்து நாளைக்கு தாண்டறதுக்கான வாய்ப்புகள் மிகவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3,500 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் வந்து ஒரு 230 கோடிக்கு தான் வந்து செல் பண்ணாங்க. ஸோ ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக தான் ரேலி ஆகிருக்குது. ஸோ இது ரீட்டைலில் பீப்புள் எல்லாருமே பீரிஷாக இருக்கிறது தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இன்றைக்கி வந்து செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ இது எல்லாருமே பேரிஷாக இருக்கிறது தான் எஃப்ஐஎஸ் வந்து இந்த அளவுக்கு வாங்கின பிறகும் மார்க்கெட் வந்து பெரிய மூவ் பண்ணாததுக்கு காரணம். அப்புறம் ஃபெப்ரவரி ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆச்சுது. ஃபெப்ரவரி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனப்போ 20,599க்கு ஓப்பன் ஆச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா 21,984க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே வந்து இந்த ஃபியூச்சரை வாங்கினவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து ஒரு 66 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அதானி குரூப் வந்து லாஸ்ட்டு 1 இயரில் 2023 அவங்களோட ப்ரீடாக்ஸ் ப்ராஃபிட் வந்து 79,000 crore இருந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸை கேட்டதுமே வந்து அதானி என்டர்பிரைஸ் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஏன்னா லாஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்த, அதாவது இடையில வந்து இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால் பயங்கரமாக விழுந்துட்டு இருந்த கம்பெனி, நிறைய கடன் வச்சுருந்த கம்பெனி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 22 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அனலிஸ்ட் நிறைய பேர் வந்து பைக்கால் சொல்லியிருக்கிறாங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்கிறாங்க டாடா கன்சூமர் ப்ராடக்ட் மேலே. ஏன்னா ஐடிசி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சமாக சரிஞ்சு இருக்குது. அதாவது அதோட பேரண்ட் கம்பெனி வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோங்கிற BATன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி வந்து நிறைய ஸ்டாக்கை வந்து அன்லோடு பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து இது வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுது. இதுவும் வந்து ஒரு FMCG கம்பெனி தான், ஐடிசி மாதிரி. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஆல்ரெடி பேங்க்ரப்டான ரிலையன்ஸ் கேபிட்டல்ஸை வந்து அக்விசிஷன் பண்ணுறதுக்கு ஓரளவு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த நியூஸ்னால தான் இது ஃபியூ டேஸாக ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் எல்டிஎம் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 வீக்காக விழுந்துட்டு தான் இருக்குது. இது வந்து ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இவங்க கொடுக்கல Q3. அதுவும் இல்லாமல் Q4 வந்து அதே மாதிரியான ரிசல்ட் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமாவே வந்து எல்டிஎம் என்ட்ரி பெருசாக எந்த ரேலியும் கொடுக்கல, விழுந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 279 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பஜாஜ் ஆட்டோ வந்து எக்ஸ் பைபேக் டேட் வந்து இன்றைக்கி அதோட எக்ஸ் பைபேக் டேட்டாக இருந்துச்சு. ஏற்கனவே வந்து அவங்க அறிவிச்சிருந்தபடி ஒரு ஸ்டாக் வந்து 10,000 ரூபாய்க்கு பஜாஜ் ஆட்டோவோட ஸ்டாக் வந்து அவங்க பை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஸ்டாக்கை வாங்கிட்டு பைபேக்கு வந்து
கொடுக்குறதா ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பைபேக் எக்ஸ்டேட்டு முடிஞ்சதுனால இப்போ அவங்க எல்லோரும் வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 260 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஹெல்த் கேருமே வந்து விழுந்திருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொசீஜர் ரேட் எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடு கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 3568 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளாக செல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸோட இந்த பை தான் இன்றைக்கி ஓரளவு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு காரணம். அப்படி இல்லைன்னா இன்னுமே சரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஎஸ் வந்து 2 நாளாக பை பண்ணவங்க இப்போ செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 230 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. பட் எஃப்ஐஸை பொறுத்தளவில் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிப்பில் வந்து ஒரு 3500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே வந்து ரேலி ஆச்சுது. டவ் 47 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்றைக்கி வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் பண்ணதுக்கு ரொம்ப ஈக்குவலாக வந்துருந்துச்சு. என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த டேட்டா தான் வந்துருந்துச்சு. ஸோ இதனால் அதாவது இந்த இயரோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஹோப்புக்கு இது ஒரு அடிஷ்னல் நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து திடீர்னு பயங்கரமான ரேலியை கொடுத்ததுனால கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 1116 பாயிண்ட் வந்து விழுந்து 61,350 பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 1.69 வந்து விழுந்திருக்குது. க்ரூடு ஏன் விழுந்துச்சுன்னு ரீசன் பார்த்தோன்னா யூஎஸில் க்ரூடோட அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அங்கே இருக்கிற இன்வென்ட்ரிஸில் வந்து ரொம்பவே ப்ரொடக்ஷன் அதிகமானதுனால சப்ளை வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக விழுந்துருக்குது. கரன்சியில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை இந்தியன் ருப்பிக்கு அகெயின்ஸ்டாக. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ரேலி ஆகி இப்போ 2052 இருக்குது. இன்றைக்கி ஒரு 9 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எஸ்டிமேஷன் பண்ணபடி வந்ததுனால டாலர் கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அந்த டாலரோட சரிவுனால் கோல்டு வந்து ரேலி ஆகிருக்குது. அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.